சட்டை போட்டவங்க பெஞ்சில் உட்காடுறாங்க, சட்டை போடாதவங்க ஓரமா நிக்கிறாங்க. அப்ப சட்டை போட்டவங்க தான் நல்லவங்களா? ஜனத்துல மேல கீழே கிடையாது. அது வசதிக்கேப்ப நான் பெருசு நீ சிறுசுன்னு கதை விடும். அதையும் இந்த பாடா போன ஜனங்க மண்டையாட்டிட்டு நம்பிமே ஒழிய ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க தெரியாது. பூனைக்கு பயந்து ஊரை சுத்தி போறாங்க பாரு, அதுதான் மூட நம்பிக்கை. கஷ்டப்பட்டு உழைச்சா கருமம், உட்கார்ந்து சாப்பிட்டா தர்மம். நான் என்ன பேசினாலும் ஏன் பேச்ச நம்பாத. சிந்திச்சதுல உனக்கு என்ன தோணுதோ அதபடி நட. வயிற்று பசி உடம்ப வளர்க்கும், அறிவு பசி மனுஷத்தன்மையை வளர்க்கும். குறிப்பாக்காம சொல்றது எவ்வளவு ஆபத்தோ அதை விட ஆபத்து சிந்திக்காம பேசுறது. வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது, மத்தவங்களுக்காக வாழ்றதுக்கும் தான். வண்டிக்கிறவன் மனுஷன், சிந்திக்காதவன் மிருகம். சிந்திக்க பயப்படுறான் பாரு, அவன் கோழை. இங்க இருந்து வந்தன்றதை விட ஏன் வந்தன்னு யோசி. சட்டை போட்டவங்க பெஞ்சில் உட்காடுறாங்க, சட்டை போடாதவங்க ஓரமா நிக்கிறாங்க. அப்ப சட்டை போட்டவங்க தான் நல்லவங்களா? ஜனத்துல மேல கீழே கிடையாது. அது வசதிக்கேப்ப நான் பெருசு நீ சிறுசுன்னு கதை விடும். அதையும் இந்த பாடா போன ஜனங்க மண்டையாட்டிட்டு நம்பிமே ஒழிய ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க தெரியாது. பூனைக்கு பயந்து ஊரை சுத்தி போறாங்க பாரு, அதுதான் மூட நம்பிக்கை. கஷ்டப்பட்டு உழைச்சா கருமம், உட்கார்ந்து சாப்பிட்டா தர்மம். நான் என்ன பேசினாலும் ஏன் பேச்ச நம்பாத. சிந்திச்சதுல உனக்கு என்ன தோணுதோ அதபடி நட. வயிற்று பசி உடம்ப வளர்க்கும், அறிவு பசி மனுஷத்தன்மையை வளர்க்கும். குறிப்பாக்காம சொல்றது எவ்வளவு ஆபத்தோ அதை விட ஆபத்து சிந்திக்காம பேசுறது. வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது, மத்தவங்களுக்காக வாழ்றதுக்கும் தான். வண்டிக்கிறவன் மனுஷன், சிந்திக்காதவன் மிருகம். சிந்திக்க பயப்படுறான் பாரு, அவன் கோழை. இங்க இருந்து வந்தன்றதை விட ஏன் வந்தன்னு யோசி.